ஒரு விதமாக செலவு செய்ய வேண்டும், சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த வகை கண்டு கேட்டு என்னுடைய பூர்ண ஒத்துழைப்பை கேட்டு எனது உரிய நிறைவு செய்தேன். நன்றி. அந்த வகையிலே இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தை தலைமைதானி நடாத்தி கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண கௌரவ ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் இந்த கூட்டம் தொடர்பாக சற்று முன்னர் ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறோம். இம்முறை யாழ் மாவட்டத்திற்கு பெரும் தொகையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்ப அந்த நிதி மூலங்களே நிச்சயமாக இந்த முக்கியமானது. அதனால் இந்த தந்திருக்கின்ற அதிகாரிகளுக்குள்ளே பெரிய பொறுப்பு தாங்களுக்குரிய நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை சரியான முறையில் கையாண்டு அந்த நிறுவனங்களை சரியான முறையில் நடவடிக்க வேண்டிய தேவை. பொதுமக்களிடமிருந்து எங்கள் மீது குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு விடயமாக பார்த்தாலும் கூட இருக்கின்ற மண்ணாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு பின்னால் இருக்கின்றவர்கள் அனுமதி கொடுக்கின்றவர்கள் யார் என்கின்ற மக்களிடமிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இதில் நடைபெறுகின்ற குற்றச் செயல்களை தடுக்க முடியாமல் இருக்கின்றது. அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது வேறியார்கள் அதற்கு நிறுவனங்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பதாகவே மக்களுக்கு குற்றச்சாட்டுகள் வருகின்றன. இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிறைந்து அதே போன்று குற்றச் செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதனால் விசேடமாக இந்த நிலைமையில் இருந்து யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க வேண்டிய வழிநடத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருக்கிறது. அப்ப அதனால் வேண்டி இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்வது, அதே போன்று இருக்கின்ற ஊடகங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இருக்கின்ற ஏனைய தனியார் நிறுவனங்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாமே யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய வழிநடத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருமான இன்னொருமான கூட்டு பொறுப்பு. இதில் ஒரு தனிநபருக்குரிய பொறுப்போ அல்லது இதில் இருக்கின்ற தலைவர்களுடைய பொறுப்போ, இதில் இருக்கின்ற அரசாங்கத்துடைய பொறுப்போ அல்லது ஆளுநருக்கான பொறுப்பு மாத்திரமல்ல, இதற்கு கூடுதலான பொறுப்பு என்பது மக்களுக்காக. அந்த மக்களை வழிநடத்துகின்ற நிறுவனங்கள் வேறியாக எடுத்து பார்க்கின்ற பொழுது வேறியார்கள் நீங்கள் தான் வழிநடத்துகிறீர்கள். அப்ப அந்த வகையில் எமது மாவட்டத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளை கையாள வேண்டிய தேவை வேறியார்கள் உங்களுக்காக. அதனால் அந்த பிரச்சனையை அல்லது அந்த 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 பொறுப்பனை நாங்கள் மனதில் கொண்டு எமது நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று நாங்கள் இறுதியாக வேண்டுமல்ல, இந்த வருடத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த நிதி மூலங்களை சரிவர செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என நாங்கள் உங்களிடம் இது தொடர்பாக மேலதிகமான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது உதாமையாக இருக்குமாக இருந்தால் அது தொடர்பாகவும் மேல் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஜனாதிபதி இலக்கம் தெரிவித்திருக்கிறார். இந்த வருடம் நமக்கு மேலதிகமான நிதி தேவைப்பாடு இருக்குமாக இருந்தால் அதை கேட்கும்படி அதற்கான முன்மொழிவுகளை தரும்படி கேட்டிருக்கிறார்கள். அதே போன்று எமது மாவட்டத்தில் இருக்கின்ற ஆலடி பற்றாக்குறை சம்பந்தமாக, ஆசிரியர் பற்றாக்குறை சம்பந்தமாக கவனம் செலுத்தப்படுகிறது. அப்ப அந்த வகையில் அரசாங்கம் என்ற வகையில் கூடுதலான செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அதிகாரிகள் என்ற வகையில் நீங்கள் அனைவருமே எங்களுக்கு பூர்ணமான அருகுமீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு நன்றிகள். எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, அடுத்ததாக எங்களுடைய மாவட்டத்தினுடைய தற்போதைய அபிவிருத்தி சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பான நிலவரம். முதலாவது விடயமாக கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய கூட்ட அறிக்கை அனுமதித்தல். அந்த வகையில் இந்த கூட்ட அறிக்கைகள் யாருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது.
அதனுடைய திருத்தங்கள் ஏதாவது இருக்குமாயின் அந்த திருத்தங்களை தெரிவிப்பதோடு அவ்வாறு இல்லையாயின் அதனை ஒருவர் முன்மொழிந்து ஒருவர் வழிமொழிவதற்கு மூலம் அந்த கூட்ட அறிக்கையை நாங்கள் அனுமதித்துக் கொள்ளலாம். திருத்தங்கள் எதுவுமற்ற நிலையிலே கௌரவ இன்றைய இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர் கருணாநாதன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவர் அந்த கூட்டத்தினுடைய அறிக்கையை முன்மொழிந்திருக்கின்ற போது இன்னொருவர் அதனை வழிமொழி கௌரவ ஜெயச்சந்திரன் ரஜீவன் அவர்கள் அதனை வழிமொழித்திருக்கின்றனர். ஆகவே அந்த கடந்த கூட்ட அறிக்கையை நாங்கள் சரியென ஏற்றுக்கொண்டோம். எங்களுடைய இந்த மாவட்ட அபிவிருத்தி தொடர்பாக ஒருங்கிணைப்புகளுடைய அனுமதியை பெற வேண்டிய திட்ட முன்மொழிவுகள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. யாழ்ப்பாணம் மாநகர சபைக்குட்பட்ட திட்டங்களாக 19 திட்டங்களும், கமல் அபிவிருத்தி திட்டங்களாக 40 திட்டங்களும், தென்னை பயிற்சி சபையினுடைய யாழ் பிராந்திய காரியரங்க திட்டங்களாக 23 திட்டங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதனுடைய விவரங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட திட்டங்களிலே மாநகர சபை யாழ்ப்பாணம் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட 19 திட்டங்களிலே முதலாவது திட்டமாக பெரிய தம்புரான் குருமூர்த்தி இணைப்பு பாலம் நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவு 4.625 பில்லியன் ரூபாய். கிணட்டி அம்மன் கோயிலடி சிவியர் வீதி புனரமைப்பு நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவு. ஒரு விடயம் இதிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் நீங்கள் சொல்ல வேண்டுமா அல்லது இல்லைன்னா நாங்கள் இதை பார்த்துக்கொண்டு நாங்கள் இதை ஏதாவது ஆட்சேபனைகள் இருக்குமாக இருந்தால் எல்லாம் திட்டங்கள் இருக்கின்றன. ஆகவே இதை நாங்கள் ஏதாவது ஆட்சேபனைகள் அல்லது கருத்துக்கள் அல்லது திட்ட முன்மொழிவுகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நாங்கள் இதனை பார்வையிடலாம் அல்லது நாங்கள் ஒரு திட்டங்களாக பார்க்க வேண்டிய தேவைப்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவ்வாறு 19 திட்டங்கள் வழமை நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னர் அனுப்பினாங்க. இம்முறை நாங்கள் கூட்டத்தை திடீரென்று ஒழுங்குபடுத்த வேண்டிய நேர காலம் இருந்தபடியாக நாங்கள் நேற்று தான் சரி அடுத்த முறை நாங்கள் வழமை தானே இந்த ஒரு கூட்ட ஆயத்தம் சரி தாமதமான காரணத்தால் நாங்கள் அடுத்த முறை தான் செய்வோம். அதே போன்று அமரர் அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய திட்டங்களாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த வகையிலே அமரர் அபிவிருத்தி திட்டத்தினுடைய விவரங்களிலே ஏதாவது வாசிக்க வேண்டிய வாசிக்கிறாங்க. அதே போன்று தென்னை பயிற்சியினுடைய திட்டங்கள் இந்த மொத்தமாக 23 திட்டங்கள் 97.351 மில்லியன் ரூபாய் ஒரு மதியான திட்டங்கள் தென்னை பயிற்சி இது தொடர்பாக நாங்கள் நேற்று மாவட்ட செயலகத்தில் இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடத்தி இருந்தோம். அதில் தென்னை பயிற்சி அதிகார சபையாலே அந்த அதற்குரிய இயந்திரம் ஸ்ப்ரேயர் 15 மட்டும்தான் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அவர்களிடம் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 15. அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய இருக்கின்ற எண்ணிக்கையான அந்த தென்னைகளுடைய அந்த வண்டியை கட்டுப்படுத்துவதில் இடர்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் நேற்றைய கூட்டத்தில் ஒரு பரிசாட்டமாக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு அந்த 15 இயந்திரங்களை வழங்குவதென்றும் அதற்கு பிரதேச செயலாளர்கள் பொருத்தமான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்பனை வழங்கி அதை மேற்கொள்வதாக ஒரு 3 வாரத்திற்கு அந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய பெறுமதி ஒரு ஸ்ப்ரேயருடைய பெறுமதி கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக ஏதாவது நீங்கள் உள்வாங்க முடியுமா அல்லது அதனுடைய மருந்து சம்பந்தமாக ஏதாவது சொன்னால் இதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனையை கட்டுக்கொள்ளாம விட்டு ஆலோசனையாக விட்டா அல்லது அதை கட்டுப்படுத்த உடைக்கிறதுக்காக விட்டுட்டு இதை செய்யறதால தென்னை அழிஞ்சு போயிடும். தயவு செய்து அதை கட்டுப்படுத்துக்கான திட்டங்கள் முன்மொழிகளை இதில் சேர்க்கணும். அந்த நிதிகளை செய்ய அது மிக முக்கியமானது. எல்லா இடங்களிலும் இருக்கு. நிச்சயமாக அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த
குறிப்பாக நேற்றைய டிஏசி மீட்டிங்கில் நாங்கள் அரசு அதிபர் சொன்ன மாதிரி உடனடியான செயற்திட்டத்தை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 9ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த ஸ்ப்ரேயர் மூலமாக வெண்ணிய கட்டுப்படுத்த செயற்பாடு பிரதேச செயலற்ற அனுமதியுடன் கடமையேற்பார்கள் நடத்த போகிறோம். அது வரைக்கும் முக்கியமாக இதை பற்றி நாம் கதைச்சிக்கிறோம். எங்களது தலைமை காரியத்தில் எங்களுக்கு ஒரு பிரமாண நிதியை இதுக்கு வழங்கினால் தான் நாங்கள் தொடர்ச்சியாக இதை வெற்றிகரமாக செயல்படுத்தலாம். இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த நிதி திட்டம் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அது நேற்றைய தினம் நாங்கள் எங்களுடைய சேர்மன் மூலமாக கலைத்து புரிம்பான நிதி திட்டத்தை எங்களுக்கு தந்தால் தான் இதிலேருந்து 15 ஸ்ப்ரேங்கிறது சொன்ன போல காணாமல் கிட்டத்தட்ட நிறைந்த ஒரு பிரதேசத்துக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு 50 ஸ்ப்ரேயருக்கு மேலே தேவைப்படுது ஒரு பிரதேச செயலக ரீதியாக. 15 ஸ்ப்ரேயரை வச்சு கொண்டு நாங்கள் இந்த செயற்திட்டத்தை வெற்றிகரமாக செயற்படுத்த இல்லாதது உண்மையான விஷயம். அதே வேளையில் எங்களுக்கு நேற்றைய நான் நன்றி சொல்லணும். என்னென்னா பிரதேச செயலர் உடனடியாக எங்களோட அரசு அதிபர் கேட்டதற்கிணங்க ஆளணி பெற்றாங்க. அடிக்கிற ஸ்ப்ரேயரை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆளணியை உடனே நாங்கள் காரணம் என்று சொல்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எங்கெண்ட பயிற்சிய சபையில் ஆளணி இல்லாத தருணத்தில் நேற்றே அவர்கள் உடனடியாக எந்தவித மரபுமின்றி தாங்கள் ஆளணியை தரலாம், நீங்கள் இந்த விஷயத்தில் மேற்பார்வை செய்யுங்கள் சொல்றது ஒரு பெரிய விஷயமாக இருக்கிறோம். ஆகவே ஆளணி வளம் எங்களுக்கு கிடைச்சாலும் உடனடியாக நாங்கள் அவருக்கு பயிற்சியை கொடுத்து இதை விளைந்து செயல்படுத்துறதை நாங்கள் அதில் ஊக்குவிக்கிறதுல முன்னுக்கு நிற்கிறோம். நிதி பற்றாக்குறை சம்பந்தமாக அந்த வாரக்கிழமையும் எங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது. அதில் நாங்கள் இதை மேலும் நாங்கள் விவரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்குரிய செயற்திட்டம் வந்த அப்புறம் உடனடியாக நாங்கள் இதை தொடங்கலாம். அதற்கான விசேட நிதி ஒன்று ஒதுக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட தீர்மானத்தை எடுக்கணும். நேற்றைய விவசாய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தென்னை பயிற்சியக சபையினுடைய தலைவருக்கு இது தொடர்பாக நாங்கள் கடிதம் மூலம் அனுப்பி அவங்க தொடர்பு கொண்டு மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த நடவடிக்கை எடுத்து திரும்பி வந்துட்டு கடந்த வருஷத்துல நாங்கள் மற்றது அவர்கள் அந்த ரிசர்ச் ஆராய்ச்சி கொண்டிருக்கணும். அந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல் அந்த மீடியல் கட்டுப்பாடு சம்பந்தமாகவும் ஆராய்ச்சி நடந்து கொண்டு அந்த அதே முறை சம்பந்தம் சொல்லுங்க. இருக்கிற ரிசர்ச் இருக்கிற சொல்லுங்க. நான் மீனதிக பணிப்பாளர் ஆராய்ச்சி. ஆரம்பத்தில் இது எங்களுக்கு தென்னியை தான் தாக்கினது. இப்பொழுது பல்வேறுபட்ட பயிர்களை இது தாக்க வழங்கிட்டு இருக்கு. அப்ப நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களை 5 மாவட்டங்களை நாங்கள் எங்களுடைய கண்ணுருவ பயிர் பாதுகாப்பு நிலையத்தில் இருந்து நாங்கள் இந்த இதுல தயாரிச்சு கொண்டு வந்து இங்கே விட்டுனாங்க. அப்ப இப்ப நாங்கள் கேட்டால் இஞ்சியை வச்சு செய்யறது எங்கட பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் செய்யறதுக்குரிய சகல இதுலையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் உற்பத்தி நடந்து கொண்டிருக்கு. அப்ப இன்னைக்கு தான் நாங்கள் அதை விடுவிப்போம். இப்படி ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ள நாங்க உயிரியல் முறை கட்டுப்பாடு இப்ப உயிரியல் இப்ப உடனடியான இதைத்தான் செய்யணும். நாங்க இதுக்கு முதல் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை செய்யறாங்க. அப்ப என்ன செய்யணும், மழை வேற அது கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வர பிறகு வெயில இருந்தால் அது இந்த உற்பத்தி இந்த வேகம் அதிகரிச்சு கொண்டு வரும். அப்ப அந்த நேரத்தை நாங்கள் உடைக்கதான் அதை கட்டுப்படுத்தலாம். சாதாரணமா இயற்கையாவே அந்த உயிரியல் கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற அந்த உயிரியும் காணப்படுது. அது ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான். அது போல பூச்சி தான். அது போய் அதுல முட்டையை போய் அதுல இடும். அப்ப அந்த கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறது, இயற்கையாக கட்டுப்படுத்த முடியாம இருக்க காரணம் என்றால் இது இந்த இனப்பெருக்க வீதம் மிக உயர்வாக இருக்கு. அந்த சாதாரணமாக நாங்கள் இந்த கட்டுப்படுத்துற உயிரியை விட அந்த பீடையின் வேகம் மிக உயர்வாக இருக்கு. அப்ப அந்த நேரத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும். அப்ப இந்த முறை நடந்த பிரச்சனை அதுதான். அப்ப அதுக்காக நாங்கள் இப்ப அடுத்ததாக நாங்கள் மீண்டும் அடுத்த பட்ஜெட்டுக்குரிய இதை நாங்கள் இப்ப ஆரம்பிச்சோம். பொதுவா இது கீழ்பக்கத்துல இருக்கும். கீழ்பக்கத்துல இருக்கும். ஆனா மேற்பக்கத்துல அந்த பூஞ்சனம் கொண்டு வளரும். அது கரும் பூஞ்சனம் கொண்டு வளரும். அதனாலதான் இந்த தென்னையின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படுறது முக்கியமான காரணம் அதுதான். அப்ப இந்த இதுல உண்மையா இது கோகனட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இது செய்ய வேண்டியது. அவையெல்லாம் இதுக்குரிய ஆக்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையம். இப்பொழுது அது அந்த ஏனைய பயிர்களையும் பாதிக்க ஆரம்பித்த பிறகுதான் நாங்கள் அதுல உண்மையாக கூடுதலான கவனம் எடுத்து நாங்கள் கடந்த வருடம் நாங்கள் மிக சிறப்பாக அதுகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆனா இந்த முறை கொஞ்சம் மழை வந்தோம்னா அது குறைஞ்சிட்டுது. அப்ப நாங்க அதோட அதை நிப்பாட்டி இருந்தாங்க. இப்ப மீண்டும் அதை நாங்க ஆரம்பிச்சோம். இல்ல இந்த 6வது விடயம் தென்னையில் முதலீட்டு கரத்திட்டம். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தற்போது ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது.